நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த மாநிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த மாநிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த மாநிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்னப்படுமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது எனப்படுமா? நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த மாநிலத்தில் வேறு தெய்வமில்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த மாநிலத்தில் வேறு தெய்வமில்லை. பாவம் அறியாத பரிசுத்தராம் இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தவரா? பாவம் அறியாத பரிசுத்தராம் இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தவரா? நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த மாநிலத்தில் வேறு தெய்வமில்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த மாநிலத்தில் வேறு தெய்வமில்லை. ஏறெடுக்கும் நம் தேவைகளுக்கு அவர் மாறாமல் பதில் தரும் மகிழ்வனவர். ஏறெடுக்கும் நம் தேவைகளுக்கு அவர் மாறாமல் பதில் தரும் மகிழ்வனவர். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த மாநிலத்தில் வேறு தெய்வமில்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த மாநிலத்தில் வேறு தெய்வமில்லை. மறப்பாளோ தாய்தன் பாலகனை என்றும் மறப்பதில்லை நம் அன்பு தெய்வம். மறப்பாளோ தாய்தன் பாலகனை என்றும் மறப்பதில்லை நம் அன்பு தெய்வம். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த மாநிலத்தில் வேறு தெய்வமில்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த மாநிலத்தில் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 144 அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 144 அதிகாரம் 9 வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய. சங்கீதங்கள் புஸ்தகம் 144 9 முதல் 15 வசனம் வரை. கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியாராகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர். மாயை பேற்றில் பேசும் வாயையும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நியபுத்திரன் கைக்கு என்னை விலைக்கு தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சக்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவிதமான வஸ்துக்களை கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பெருகும். எங்கள் எருதுகள் பலைத்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் கொடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாயிராது. இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமாய் சீரை பெற்றிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பாக்கியம் உள்ளது என்கிறதான வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமோ
எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல வளருவார்கள். நம்முடைய பிள்ளைகள் ஓங்கி வளருகிற விருட்சம் போல நம்முடைய பிள்ளைகள் ஓங்கி வளர்கிறார் என்று சொன்னால் அது நாம் பாக்கியமாய் கர்த்தரை கண்டு கொண்டதனால் உண்டான பாக்கியம். ஓங்கி வளருதல் என்றால் நாம் உடனடியாக இந்த உலகத்தின் பொருட்களுக்காக நாம் நினைத்து விடுகிறோம். ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கிறதை பார்த்து விடுகிறோம். அது எல்லாம் நாம் ஓங்கி வளர்கிறது. உள்ளான மனிதனிலிருந்து ஆவிக்குரிய ஜீவித்தில் ஒரு கனி தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் முதலாவது உண்டாகிறது. இயேசுவானவர் எப்போதும் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளும் நமக்கு தேவை இருக்கிறது. சரீரத்தில் ஆரோக்கியம் தேவைப்படுகிறது, நமக்கு தங்க வீடு தேவைப்படுகிறது, நமக்கு உடை தேவைப்படுகிறது. இவை எல்லாம் நமக்கு தேவையானவில்லை. இவைகள் எல்லாவற்றிலும் உயர்ந்த நிலையை நமக்கு கர்த்தர் கட்டளிடுவார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அவைகளை பார்க்கல முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருக்குள்ளாக நாம் இருக்கும்போது நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலம். கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கும் போது நாம் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருந்தால் வேறு எந்த பிரச்சனைகளும் நம்மை மேற்கொள்ளாது. அது மாத்திரமல்ல, 13ஆம் வசனத்தில் விதமாய் சொல்கிறார், எங்கள் களஞ்சியங்கள் சகல விதமான வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். களஞ்சியங்கள்லாம் கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள், உலகத்தோட ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் நிரம்பி இருக்கும். எப்போ நிரம்பி இருக்கும்? நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கும் போது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கும் போது அது எப்படி நிரம்பும்? தேவன் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில நம்மை கொண்டு விடுகிறார். எந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கிறதோ, எந்த இடத்துல செழிப்பு இருக்கிறதோ, எந்த இடத்துல நம்ம நடத்த கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ அங்கே நடத்துகிறார். அங்கே நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆபிரகாம் மனிதன் வனாந்தரத்தில் நடந்து தன்னுடைய ஜனங்களோடு கூட அவன் பிரயாணப்பட்டு கொண்டு வருகிறான். அவன் கர்த்தரையே அவன் அண்டிக் கொண்டபடினாலே அவன் அந்த தேசத்துல, வனாந்தரமான தேசத்துல அவன் மிகவும் ஐஸ்வர்யமாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுக்கு திரளான ஆடு மாடுகளும் மகாபரிய ஐஸ்வர்யமும் அவனுக்கு உண்டாயிற்று. நாம் வனாந்திர பாதையிலே நடந்து வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த தேசத்தின் ராஜாவாகிய அபிமெலேக்கு கூட ஆபிரகாமிடத்தில் வந்து விதமாய் சொல்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நாங்கள் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை உலகத்தின் ஜனங்கள் பார்ப்பார்கள். அது அவர்கள் பார்வையில தெரியும், இது கர்த்தரால் உண்டான ஆசீர்வாதம் என்று சொல்லி. ஏனென்றால் அந்த தேசத்து ஜனங்கள் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை வனாந்தரத்தில் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். அந்த தேசத்து ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதமும் மேன்மையும் ஆபிரகாமுக்கு இருக்கிறதை அந்த தேசத்து ராஜாக்கள் கண்டார்கள். ஒருவேளை வனாந்திர வாழ்க்கை நம்முடைய பாதையில அநேக கஷ்டங்கள், நெருக்கங்கள் இருக்கலாம். அந்த பாதைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து நம்முடைய கரம் பிடித்து நடத்தி நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒத்தாசையாக எல்லாவற்றையும் செய்வார். வனாந்திரத்தில் ஆபிரகாமுக்கு சத்துருக்கள் வந்திருந்தார்கள். ஆபிரகாமில் அவனுக்கு பிரச்சனைகள் இருந்தது. அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தார். கர்த்தரையே நம்பி அவன் நன்மை செய்தான். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அப்போ ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை இந்த வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கிறது? 14ஆம் வசனத்தில், எங்கள் எருதுகள் பலத்தவைகளும் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போவதிலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாயிராது. நம்முடைய வீதிகளிலே கூக்குரல் இருக்கக்கூடாது. கூக்குரல்னா நமக்கு ஐயோ என்ன கஷ்டப்படுறேன், என்ன வேதனைப்படுறேன், என்ன யாரு பாப்பா அப்படிங்கிற கூக்குரல் உலக மக்கள் இடத்துல இருக்கும், தேவனை அறியாத ஜனங்கள் இடத்துல இருக்கும். நாம் ஒருவேளை தேவனை அறிந்தும் இவ்விதமாக கூக்குரல் இடுகிறவர்கள் ஆனால் நாம் ஒன்றை நினைக்க வேண்டும், நாம் கர்த்தரையே தெய்வமாக கொண்டிருக்கிறோமா, அவர் சொன்னபடி நடக்கிறோமா, நாம் பாக்கியவான்களாக இருப்போம்.
அப்போது நமக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். நமக்கு சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, கொடியோடி போகுதல் இருக்காது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை கொண்டு, கர்த்தரையே பார்த்து, கர்த்தரோடு கூட இருக்கிறதான பிள்ளைகள் கர்த்தருடைய வேதம் சங்கீதக்காரர் விதமாய் சொல்லுகிறார், இதெல்லாம் உலகத்தின் சீர். இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு திருமண வீட்டுக்கு போகும்போது என்ன சீர் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கறது வார்த்தை கேட்டுப்பீங்க. காரணம் என்ன? அந்த பெண்ணோடு கூட அந்த பெண்ணுக்குரிய சீர் வரிசைகளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாம் வேதத்தில் பார்க்கும்போது நமக்கு பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் கர்த்தர் இந்த சீரையும் தருகிறார், கூட தருகிறார். இந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் இந்த நானும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியம் உள்ளவர்களே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கிருபையும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்டமான கர்த்தர் தந்ததான வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் இந்த பூமியில பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்பதை கர்த்தருடைய வேதம் அதிகமாய் சொல்லுகிறது. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வேளையில் இந்த வசனத்தை கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாக இருந்து கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தரை அண்டிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பாக்கியவான்கள் யாரெல்லாம் பாக்கியவான்கள், எப்படி பாக்கியவான்களாக இருந்தார்கள் என்பதை சிந்திக்கலாம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அறிவித்தபடியே தொடர்ந்து பாக்கியவான்களுடைய காரியங்களை தொடர்ந்து சிந்திக்க கர்த்தர் ஒரு உதவி செய்வீராக. எங்களுடைய மாம்சத்தின் சித்தமோ அல்லது எங்களுடைய சுய சித்தமோ வெளிப்படாமல் கர்த்தரையே நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறபடினால் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். வேதத்தில் உள்ள பாக்கியவான்களை நாங்கள் பார்த்து நாங்களும் பாக்கியவான்களாகவே மாறிக்கொள்ள என் தேவனாய் கர்த்தர் எங்களை உதவி செய்கிறீர், உதவி செய்ய போகிறீர், தொடர்ந்து நடத்துவீர். கிருபை சமாதானம் கூட இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு சேர்த்து ரட்சம் மீட்பெருமாகிய அருமை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய கிருபை சமாதானம் கூட இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.